நெஞ்சமதில் பஞ்சமின்றி நிர்மலனே நின்னடியே நெஞ்சமதில் பஞ்சமின்றி நிர்மலனே நின்னடியே தஞ்சமையனே எதை பாடி உந்தன் திருவடியை கை கொடுது திருப்புகழை பாடி உந்தன் திருவடியை கொண்டு வினை இல்லை மறிவுண்டு பயாமில் புகானுண்டு முறை இல்லை மனமே கந்தனுண்ட கவலை இல்லை மனமே உண்டு வினை இல்லை மயிலுண்டு பயாமில் புகானுண்ட முறை இல்லை மனமே கந்தனுண்ட கவலை இல்லை மனமே உலகம் என்னும் கடலை மனமே கந்தனுண்ட கவலை இல்லை மனமே கடலடியை காட்டி நம்மை ஆடுவார் உன் கடலடியை காட்டி நம்மை ஆடுவார் வேல் முருகா வேல் முருகா வடிவேல் முருகா வேல் முருகா வேல் முருகா வேல் முருகா வடிவேல் முருகா மயிலாடு மலகினிலே மனமகிழ்ந்து சென்றாயோ மயிலாடு மலகினிலே மனமகிழ்ந்த எரிவரக்கால் என் மீது என்ன கோபமா நீ வந்து செய்யா எரிவரக்கால் எதனை தூக்கி வந்துட்டால் வேலவா வேல் முருகா பாபா முருகா சூராதி சூரா சுப்பிரமணிய தேவா சூராதி சூரா சுப்பிரமணிய தேவா சண்முகா
कुलं प्रोतं ग्रन्थिरेकाकुलं भवेत् द्वयकुलं चैव वलयं पवित्रस्य तु लक्ष्यं विनायकं नमस्कृत्य गुणायां सलिलामिव सागरं भवदेव विघ्नेश्वरनायकं महाभावदेव विघ्नराजप्रयो भवेत् सर्वविघ्नोपशान्तये प्राणायाम्य अमृतं ब्रह्मा भूर्भुवस्सु वरो प्रक्षिप्य पुष्पं प्रक्षिप्य प्रणवेन सप्तदाभिमन्त्रये धेनुमुद्रया अमृतीकृत्य औषधन्तमूलेन महामुद्रया भरमीकृत्य आधारशक्तये नमः। ओम घाम धर्माय नमः। ओम घाम वैराग्याय नमः। ओम घाम पद्माय नमः। ओम घाम गणपत्यासनाय नमः। एकदन्ताय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्तिः प्रचोदयात्। अभयं नमस्ते विभ्रामकास्ता पुष्पस्य रेवती नक्षत्रे मीन रासो धनुरा नक्षत्रे धनुर रासो धनुर नामधेयस्य लक्ष्मणकुमार नामधेयस्य प्रैवाणी नामधेयस्य श्रीहरि नाम्याः भगवती नाम्याः निर्मणि नाम्याः देवराज नामधेयस्य राजन नामधेयस्य मालिका नामधेयस्य कृपाकरण नाम्याः लिंगराज नामधेयस्य मोहनराज नामधेयस्य क्षेमस्थैर्य वीर्य विजय आयुः आरोग्य अनुग्रह प्रसादेन सकल ऐश्वर्य पुत्रदोषता निवारणार्थः प्राप्तिः सिद्ध्यर्थं यदि भृगुवासर पुण्यकाले प्रातःकाले तु यदा शक्तो हिरण्यगर्भ जगहस्तं हेमबीजं विभावसोः अनंत पुण्य फलदं अजश्चान्तिं प्रयच्छ मे शिवाचार्य वर्गेण
वस्त्रज्ञोपवीतावरणार्थे इमानि अक्षतानि समर्पयामि पुष्पमालां समर्पयामि पुष्पैः समर्पयामि पुष्पमालिकां समर्पयामि पुष्पैः समर्पयामि ओम अरुणाय नमः प्रजेदसे नमः रूपिणे नमः ओम अपापतये नमः ओम मकरवाहनाय नमः ओम तीर्थराजाय नमः ओम जलाधिपतये नमः ओम पाशास्ताय नमः ओम वर्णाय नमः नानाविध परिमलपत्रपुष्पाणि समर्पयामि वल्ली देवसेना समेत सुब्रह्मण्यासनाय नमः ध्यायामि आवाहयामि ओम निगर्षैर समागतैः कालाय नमः विलवन्दना प्रत्योरुक्षीयमावृधात् सत्योजातं प्रपद्यामि सत्योजाताय वै नमो नमः भवे भवेनादि भवे भवस्समा भवोद्भवाय नमः ஓம் சிம்மருமானுக்கு யஜ்ஞோபவீதம் என்று சொல்லக்கூடிய யஜ்ஞோபவீதமானது அனுபவிக்கப்படுகிறது. இந்த யஜ்ஞோபவீதம் பண்றதுனால நம்ம எல்லாரும் கல்யாணத்துக்கு எல்லாருடைய கழுத்துலையும் பூணல் போட்டுக்கிற பழக்கம் உண்டு. அதுக்காக அந்த யஜ்ஞோபவீதமானது இப்ப சுவாமிக்கு பண்றோம். அஸ்ய ஸ்ரீ விஸ்வாமித்ரர்ஜி அனுஷ்டும் சந்தஹ தேவதா யஜ்ஞோபவீதம் கரிஷ்யே பித்ரம் பிரஜாபதஹே சகதம் யஜ்ஞோபவீத தாரணம் கரிஷ்யே. அடுத்ததாக சுவாமியிற்கு வஸ்திரமானது இப்பொழுது அணிவிச்சிருக்கு. சர்வஸ்யாப்தி சர்வசகப்தி சர்வதேனாப்தி சர்வம் ஜயதி. நமः வள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணியாசனாய நமः வஸ்திரம் சமர்ப்பயாமி. சர்வஸ்யாப்தி சர்வசகப்தி சர்வதேனாப்தி சர்வம் ஜயதி. அடுத்ததாக சுவாமியிற்கு மாலை மாற்றும் என்ற நிகழ்ச்சி. கொஞ்சம் முன்னாடி இருக்கிறவங்கலாம் கொஞ்சம் உட்காரணுமா ப்ளீஸ். பின்னாடி இருக்கிறவங்க சரியா ப்ளீஸ்.
सर्वभयते सर्वभयापदे सर्वं जयति सन्मन् होदिव सिद्धार्थक स्वाहा ओम गणानां द्वा गणपति मोहामहे कवेना उपश्रवस्य जयतराज ब्रह्मणां ब्रह्मण स्वाहा सन्मन् होदिव सिद्धार्थक स्वाहा ओम गणानां द्वा गणपति मोहामहे कवेना उपश्रवस्तम जयतराज ब्रह्मणां ब्रह्मण स्वाहा सन्मन् होदिव सिद्धार्थक स्वाहा ओम श्री ह्रीं क्लीं ग्लां गणपतये वरद सुरजनमे समानय स्वाहा ओम श्री ह्रीं क्लीं ग्लां गणपतये वरद सुरजनमे स्वाहा स्वाहा ओम श्री ह्रीं क्लीं ग्लां गणपतये वरद सुरजनमे समानय स्वाहा ओम அடுத்ததாக இந்த மாங்கல்யத்திற்கான பூஜைகளானது இப்பொழுது செய்விக்கப்படுகிறது. நம்ம எல்லாரும் என்ன பண்றோம்? நம்ம எல்லாருக்கும் கல்யாணம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் மனுஷனா பிறந்த எல்லாருக்குமே நடைபெறுறது. இந்த திருக்கல்யாண உற்சவம் எதற்காக பண்றோம்? நம்ம வீட்டில் பெரியவாளுக்கு 60ஆம் கல்யாணம் பண்றோம், சுவாமி இருக்கு, இந்த மாதிரி திருக்கல்யாண வைபவம்லாம் பண்றோம். இந்த திருக்கல்யாணம் வைபவம் பண்றதற்கான காரணம், இப்போ நான் இருக்கேன், என்னுடைய அப்பா அம்மா கல்யாணத்தை என்னால பார்த்திருக்க முடியாது. அந்த 60ஆம் கல்யாணத்தின் பொழுது தன்னுடைய தாய் தந்தையருக்கு எப்படி கல்யாணம் பண்றது அப்படிங்கறத நம்ம எல்லாரும் கண்டு களிக்கக்கூடிய கண்கொள்ளா காட்சி. சரி, சப்போஸ் எனக்கு எங்க அப்பாவுக்கு 60 வயசு பண்ணிக்கிறதுக்கான பாக்கியம் கிடைக்கல. அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம என்ன பண்றது? சுவாமியினுடைய திருக்கல்யாண வைபவத்தை இப்படிதான் கூட இருக்கு, நம்ம அப்பா அம்மாக்கெல்லாம் கல்யாணம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி அந்த காணக்கூடிய விஷயம்தான் திருக்கல்யாண வைபவம். எல்லாரும் அதே போல கழுத்துல எல்லாரும் நம்ம மாங்கல்யம் போட்டுக்கிறோம். இந்த மாங்கல்யமானது எதற்காக கட்டுறது? நம்ம எல்லாருக்குமே கல்யாணம் ஆயிடுது. யாராவது ஒருத்தர் சொல்லுங்க பாப்போம், எதற்காக இவ்வளவு நாள் நம்ம மாங்கல்ய தானம் பண்ணிட்டோம்? இந்த மாங்கல்ய தாரணம் செய்வதினாலே தன்னுடைய, இப்போ என்னுடைய அப்பா இருக்கார், என்னோட அப்பாவுக்கு நான் பொம்பளை பிள்ளையா பிறந்துட்டேன். உடனே என்ன பண்றாரு அவர்? உங்கள்கிட்ட இப்ப யாராவது ஒரு மாப்பிள்ளையை பார்த்து, ஐயா இதான் ஐயா உனக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டேன், நீ கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்றார். அப்போ என்ன விஷயம்? அந்த மாங்கல்ய தாரணத்தை பண்ணிக்கிறது காரணம்னா, சுவாமி நம்மள மனித ரூபமாக படைத்துட்டார். அப்ப அந்த மனித ரூபமாக படைத்துட்டா நம்ம எல்லாரையும் அப்படியே வச்சிருந்தா நமக்கு வம்ச அபிவிருத்தி அப்படிங்கிறது நடக்குமா? நடக்காது. அப்ப அந்த அபிவிருத்திய மஞ்சள் கயிறுனாலே மாங்கல்ய தாரணம் பண்ணிட்டோம்னா இது சத்தியம். அதாவது நம்ம திருமங்கல்ய தாரணமும் மாங்கல்யம் தந்து நானேனா மம ஜீவன ஹேதுனா அப்படின்னு சொல்லி அந்த மந்திரமானது கூறப்பட்டு நம்ம மாங்கல்யம் பண்றோம். அப்ப அந்த மஞ்சள் கயிறு நம்ம உடம்பிலே இருக்கக்கூடிய எனர்ஜி, பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கக்கூடிய விஷயம் அந்த மாங்கல்யம் அப்படிங்கிறது. அதுக்காக தான் அதுக்கு மாங்கல்யம் அப்படின்னு பேரு. வெறும் மஞ்சள் கிழங்கு வச்சு கட்டலாம், ஆனா நம்மளுடைய உடம்பிலே சிறிது தங்கமாகவும் அதுல இருக்கணும். அதனாலதான் ஸ்ரீசுக்தத்துல சுவாமி சொல்றார், ஹிரண்யவர்ணாம் ஹரிணீம் ஸ்வர்ண ரஜதஸ்ரஜாம் சந்திராம் ஹிரண்மயீம் லக்ஷ்மீம் ஜாதவேதோ மகாமஹா அப்படின்னு சுவாமி சொல்றார். ஏதோ ஐயர் வந்தாரு, ஏதோ ஒரு 4 வார்த்தையை சொல்லிட்டாரு அப்படின்னு யாரும் நினைக்க வேண்டாம். இந்த ஸ்ரீ சூக்தத்துல அம்பாள் சொல்றா, நம்மளுடைய மனுஷ வாழ்க்கையிலே நம்ம எல்லாரையும் அனுகிரகம் பண்ணி நம்மளை படைச்சுட்டா, அதை படைச்சிட்டு நமக்கு லட்சுமி கடாட்சத்தை சுவாமி நமக்கு கொடுக்கணும். இப்ப நம்ம இருக்கோம், நமக்கு காசு பணம் நிறைய இருந்தா தானே ஒரு திருக்கல்யாண உற்சவத்துல யாராவது கேட்கும் போது இதான் நம்மளால முடிஞ்ச ஒரு கைங்கரியத்தை செய்யக்கூடிய இதான்.
அப்போ அது யாரு நமக்கு மகாலட்சுமி நமக்கு அனுகிரகத்தை கொடுக்கணும். அப்போ அந்த மகாலட்சுமி நம்மளுடைய மார்புல வச்சுக்கணும் எப்பயுமே. அதனாலதான் அந்த மாங்கல்யமானது நம்ம கழுத்துல இந்த இடத்துல இப்படி போட்டுக்கிறது. இந்த இடத்துல ஏன்னா இந்த இடத்துலதான் நமக்கு உயிர் நாடிகள் எல்லாமே இந்த இடத்துல நமக்கு தொட்டு பார்த்தாலே நமக்கு ஹார்ட் பீட் தெரியும். டப் டப் டப்னு அடிக்கும். அப்போ அந்த இடத்துல நம்ம மகாலட்சுமியை பரிபூர்ணமாக வச்சு பெருமாள் பார்த்தீங்கன்னா தன்னுடைய தோல் அந்த மார்புல மகாலட்சுமியை வந்து பிரத்யட்சமா அனுகிரகம் பண்ணி வச்சுருப்பார். அப்ப நமக்கு வாழ்க்கையில ஒரு பிடித்தமானதை கொடுக்கக்கூடியதுதான் அந்த மாங்கல்யம். அப்ப அந்த தந்தை வந்து கன்னிகாதானம் செய்து கொடுத்து தன்னுடைய பையனை உங்களுடைய மகளுக்கு நான் மாங்கல்ய தாரணம் செய்து கொடுக்கிறேன் அப்படின்னு மனம் உருகி உங்கள்கிட்ட தாரவாத்து கொடுக்கிறார். தாரவாத்து கொடுத்தோம்னா நம்ம பரிபூர்ணமாக அனுப்பணும். வாழ்க்கையிலே தானத்திலே சிறந்தது அப்படின்னம்னா அன்னதானம் கிடையாது, மாங்கல்ய தாரணம் அந்த விஷயம்தான். அதனாலதான் கன்னிகாதானம்னு சொல்றது. ஒரு அப்பா தன்னிட்ட மகாலட்சுமி குழந்தைய வளர்த்துட்டார். அவன் இருக்கிற வரைக்கும் நமக்கு செல்வங்கள் செழிப்பா இருந்துட்டே இருக்கும். அடுத்த வீட்டுக்கு அவன் போனோடனே நம்மளுடைய செல்வங்கள் நம்ம எல்லாரும் கண்கூடா பார்த்துருப்போம். பாரியா என் பொண்ணு பிறந்தவொடனே தான் நான் வந்து நல்ல ஐஸ்வர்யத்தோட இருக்கேன் அப்படின்னு சொல்லுவான். அவன் இருக்கிற வரையும் என் வீடு செழிப்பா இருந்ததுயா, அவன் இன்னொரு வீட்டுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன்யா, என்னுடைய வருமானம் வந்து குறைஞ்சிருத்தோம் அப்படின்னு நிறைய நான் என்னுடைய காதால கேட்டிருக்கேன். அப்போ அந்த லட்சுமி பெண்கள்கிட்ட தான் இருக்கு, மகாலட்சுமி. அப்போ அதுக்காக தான் இப்ப எல்லாரும் மாங்கல்ய கயிறை எல்லாரும் மறந்தாச்சு. இப்ப எல்லாருமே கோல்டுக்கு மாறிட்டோம். நம்ம உடம்புல அந்த மாங்கல்யமானது இருந்தாதான் நம்மளுடைய உடம்பிற்கு அவ்வளோ சக்தி வாய்ந்த பலனை கொடுக்கக்கூடிய விஷயம் அந்த மாங்கல்யம். அதனாலதான் அதுக்கு மஞ்சள் கயிறுல நமக்கு போட்டுரும். வாது வாசல்ல காலம்பரை எல்லாரும் என்ன பண்றோம், சாணம் தெளிச்சு கோலம் போடுறோம். அது எதுக்காக சாணம் தெளிச்சு கோலம் போடுறது? நமக்கு ஐஸ்வர்யங்கள் கிடைக்கணும். தோஷங்கள் இருந்தால் அந்த தோஷங்கள் எல்லாம் நிவர்த்தி ஆகணும். நம்ம வீட்டில் மகாலட்சுமி நல்ல ஐஸ்வர்யத்தை நமக்கு கொடுக்கணும் உள்ள வந்து அப்படின்னு செய்வதற்காக செய்யக்கூடிய விஷயங்கள் தான் அந்த லக்ஷ்மி. அப்போ அந்த மகாலட்சுமியை எப்போதும் நம்ம மனசுக்குள்ள நினைச்சுண்டு அந்த திருமங்கல்யமானது விளக்கு பூஜை பண்றோம் அந்த வீட்டில் எல்லாரும் கோவில்ல எல்லாம். அதெல்லாம் எதுக்காகனா தன்னுடைய ஆத்துக்காரர் நல்லா சௌக்கியமா நோய் நொடி இல்லாம நன்னா வச்சு நான் தீர்க்க சுமங்கல்யா இருக்கணும் அப்படின்ற பிரார்த்தனையை செய்கிறதுக்கு தான் அந்த சுவாமிக்கு நம்ம விளக்கு பூஜைகள்லாம் நம்ம செஞ்சு, அதே போல நான் செய்யும் பொழுது அந்த குழந்தைகளுக்கு நல்லபடியாக திருமணமாக வேண்டும் என்று மனம் உருகி செய்து இந்த விஷயங்கள்லாம் செய்யக்கூடியது தான் மாங்கல்ய தாரணம். சுவாமி அதே போல நான் சொன்ன மாதிரி அந்த மாங்கல்ய தாரணம் ஆகும் பொழுது கன்னிகாதான மந்திரம் சொல்லுவோம். பிரவரம் என்று சொல்லக்கூடிய அந்த பிரவரம், இந்த பிரவரம் சொல்லும் போது உங்க எல்லாராலையும் யாராலையும் சொல்ல முடியாத, ஏன்னா அந்த பிரவரமானது கன்னிகாதானம் செய்து அதை மனதார நம்ம காதால கேட்டு எந்தெந்த குழந்தைகளுக்கெல்லாம் கல்யாணம் ஆகணுமோ அந்த குழந்தைகளுக்கெல்லாம் சீக்கிரமா கல்யாணம் ஆகணும்னு சுவாமியை பிரார்த்தனை பண்ணிக்கணும். குழந்தை இல்லாதவர்களுக்கு அதிசீக்கிரமாக சத்புத்திரன் பிறக்கணும். படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நல்ல சரஸ்வதியினுடைய பரிபூர்ண அனுகிரகம் கிடைக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை செய்து கொண்டு இப்பொழுது கன்னிகாதானமானது செய்விக்கப்பட்டு மாங்கல்யத்திற்கு பூஜைகள் செய்விக்கப்பட்டு அக்னி சாட்சியாக அம்பாளுக்கும் திருமங்கல்ய தாரணமானது செய்விக்கப்படும். மகாலட்சுமியாசனாய நமஹ, மகாலட்சுமி மூர்த்தயே நமஹ. அஹம் பிரபத்தேன லக்ஷ்மீ மேனசதாத்வாம்ரணே ஆதித்யவர்ணே தபசோதி ஜாதோ வனஸ்பதிஸ்தவ விருக்ஷோத பில்வா தஸ்ய பலானி தபசாடு தண்டு மாயாந்தராயாஸ்ய பாசக்கா பமாகோதிம் பாதஸ் சத்யமசீமஹே பசூனாம் ரூபமன்யஸ்ய மயுஸ்ரீ ஸ்ரயதாம் யசஹ கர்த்தமேன பிரஜா பூதா மயி சம்பவ கர்த்தமா ஸ்ரீயம் வாசய மே குலே மா
பரிபூர்ணமாக நம்ம நீங்க உங்க இடத்திலே இருந்து இந்த மாங்கல்ய தட்டை நம்ம உயர்த்தி காட்டுறோம். சுவாமி பரிபூர்ணமாக கண்ணில் அப்படியே பிரார்த்தனை பண்ணி ஒத்திக்கணும். என்னென்ன நமக்கு வாழ்வில எல்லா கஷ்டங்களையும் சுவாமி நமக்கு நிவர்த்தி பண்ணணும். வாழைப்பழத்தையும் வைக்கிறோம். ஐஸ்வர்யத்தை கொடுக்கக்கூடியவர் மகாலட்சுமி வெத்தலை. அப்போ நமக்கு அதுக்காக தான் அந்த சாட்சியாக அக்னிஸ்வரூபமாக சுவாமியிற்கு பிரபலமானது இப்பொழுது கூறப்படும். இந்த பிரபலம் கூடும் போது உண்மையாலும் எல்லாரும் சுவாமி கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கோ. சுவாமி நமக்கு அனுகிரகத்தை கொடுத்து யாராருக்கெல்லாம் கல்யாணம் ஆகணுமோ அந்த குழந்தைகளுக்கெல்லாம் சீக்கிரமா கல்யாணம் ஆகணும்னு பிரார்த்தனை செய்து கொண்டு அக்னிர் விப்ராட்டி வசனஹ பாரம்பர சத்யாஹ நப்த்ரி மனோன்மணி சத்யாஹ பௌத்ரி அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகாயே இதி தாமோதரஸ்ய அஸ்ய நவாவரண நவராத்திரி நவரத்ன நவக்கிரக மகாதேவதாः சிவருத்ரசங்கராய நீலலோகிதாய ஈசானவிதய பீமதேவதேவ இதி பவோத்பவாய அஸ்ய அநாதிகோத்ரோத்பவஸ்ய பௌத்ராய அகண்ட சச்சிதானந்தஸ்ய அத்தித்யாதிஹி பரபிரம்மஸ்வரூபஸ்ய இதி சிவசத்யாः யஜ்ஞாயகா பிரவாஹ தத்வைபவஸ்ய ருக்யஜு சாம அதர்வணாத்யாதி இதி சதுர்வேதோத்மிகாய தேவ பாவதங்கஸ்ய ஷண்முக ஜனாயகஸ்ய பிருத்திவி அப்பு தேஜः இதி வாயு சோம ஈசான பிரம்ம விஷ்ணவாக்யாः தச திக்பால ஸ்வயம்ஹரேஸ்வராः நஸ்ய இதி காலா காலஸ்ய கங்காதரஸ்ய காமரே மகாஸ்வரஸ்ய புத்ராய இதி ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமின் பராய அஸ்ய நாயகஸ்ய தேவதேவஸ்ய அகிலாண்ட கோடி அநாதி கோத்ரோத்பவஸ்ய பரமசிவ பிரம்மணே நத்ரே சதாசிவ பிரம்மணே அதித்யாதி அகண்ட சச்சிதானந்தஸ்ய பிரம்ம மகாதேவஸ்ய அகிலாண்ட கோடி சிருஷ்டி ஸ்ருதி சம்ஹாரேன திரோபாவ அனுகிரஹஸ்ய பஞ்சகிருத்ய பராயணஸ்ய சப்தலோக சப்தசாகரஸ்ய சப்தரிஷகி இஸ்ய சப்தஸ்வராதி ஜெகன்மங்கலாख्यायी நவராத்திரி நாயகஸ்ய இதி நவாபரண ரோகிதஸ்ய பவாய நவக்கிரக தேவதாஸ்ய மகாதேவ சிவருத்ர சங்கர நீலோத்பவ ஈசானவிதய பீமதேவதேவ இதி பிராக்யாதி ரிதிக்பாகே வள்ளி அம்பிகாயாம் நாம்னீம் இமாம் கன்யா அடுத்ததாக சுவாமியிற்கு மாங்கல்ய தாரணமானது செய்விக்கப்படும். அந்த மாங்கல்யத்தை சுவாமி உயர்த்தி காண்பிப்பாங்க. மனமாற அந்த இடத்துல இருந்து அந்த மாங்கல்ய தேவதைய பரிபூர்ணமாக பிரார்த்தனை பண்ணிட்டு
நம்ம எல்லாரும் சகல சௌபாகியங்களோட தீர்க்க சுமங்கல்யா லக்ஷ்மி கடாட்சமா சகல ஐஸ்வர்யத்தோட நமக்கு நல்ல மகாலட்சுமி பரிபூர்ண அனுகிரகம் கிடைக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டு நம்ம எல்லாரும் தீர்க்க சுமங்கல்யா இருக்கணும் எல்லாரும் பிரார்த்தனை பண்ணிட்டு சுவாமியிற்கு இப்பொழுது மாங்கல்ய தாரணம் நடைபெறும். மகாதேவியாக ஜெகன்மங்களாக்கியாகி சரவணபவ சுப்பிரமணியாயோ கொடுங்கள் அப்படின்னு அர்த்தம். நம்ம ஐஸ்வர்யத்தை சுவாமி நமக்கு கொடுக்கணும்னு பிரார்த்தனை செய்திருந்தோம். திரியம்பகம் யஜாமஹே சுகந்தம் புஷ்டிவர்தனம் குருவாரமிகமந்தம் சர்வதேவம் மாங்கல்ய தாரணத்தை சிறப்பாக நமக்கு அனுகிரகம் பண்ணி சுவாமி நமக்கு பரிபூர்ணமாக வேண்டும் வரங்களை சுவாமி கண்டிப்பா நமக்கு கொடுப்பார். அடுத்ததாக விளையாடல் என்று சொல்லக்கூடிய அந்த விளையாடல் வாசிக்கணும். இன்று தனி அவத்தில் நிலத்தொன்னியாக உதிப்பதா ஓடுத போந்து அன்னமதா மோதமதா மாமட்டமதா ஏஷாம் ராஜா பூயா சோம் பதிதாசை சுப்பிரமணிய சுவாமி நமோ புராண மகாநிலையே வெற்றிவேல் முருகனுக்கு
பூஜை புளியமட்டை தண்டபாணிக்கு சம்சாரம் பார்த்துட்டோம்னா சுவாமி நமக்கு வாழ்விலே எல்லா விதமான சகல சந்தோஷங்களும் கொடுப்பார். இனிமே அந்த தப்பை யாருமே செய்ய வேண்டாம். கோயில்ல சம்சாரத்தை பார்த்துட்டு ஆத்துக்கு போய் குளிச்சுட்டு வீட்டெல்லாம் அடம்பி விடணும் அப்படிங்கிறதெல்லாம் எந்த சம்பிரதாயத்திலையும் எதிரையும் இடம் கிடையாது. அதனால அந்த தப்பை இது முன்னாடி செஞ்சிருந்தா பரவாயில்ல, இனிமே அந்த தப்பை யாருமே செய்யப்படாது. ஒரு பூஜைக்கு போறோம், ஒரு கோவில்ல போயிட்டு ஒரு ஐஸ்வர்யத்தை போய் நம்ம எடுத்துட்டு ஆத்துல போய் சமர்ப்பணம் பண்ணணுமே தவிர எடுத்துட்டு போன ஐஸ்வர்யத்தை அலம்பி விட்டு வெளியில விட்டுறப்படாது. அதனால அந்த தப்பை யாருமே இனிமே செய்ய வேண்டாம். இப்பொழுது சுவாமிக்கு மந்திர புஷ்பம், அதனை தொடர்ந்து நம்ம இவ்வளவு தூரம் மாங்கல்ய தாரணம் செஞ்சோம். தங்களால் இயன்ற காணிக்கைகளை ஒரு தட்டு எடுத்துட்டு வருவோம். சுவாமி நமக்கு அது மொய்ப்பணம் அப்படிங்கிறது யாரும் சொல்லக்கூடாது. அதாவது மொய்ப்பணம் நம்ம கல்யாணத்துக்கு தான் எழுதுவோம். சுவாமிக்கு நம்ம எழுதுறதுக்கு தகுதி நம்ம யாருக்குமே கிடையாது. ஏன்னா இதை பாரு, அது நம்மளால இயன்ற உதவி தான் நம்ம சுவாமிக்கு பண்றோம். அப்போ அந்த மொய்ப்பணமா நினைச்சு யாரும் அதை போட வேண்டாம். காணிக்கையாக நினைத்து அதை தட்டில் சமர்ப்பணம் பண்ணணும். அதனை தொடர்ந்து தேவாரம், திருப்புகழ் இதெல்லாம் இப்போ சுவாமிக்கு சமர்ப்பணம் செய்யப்படும். அடுத்ததாக அஷ்டபுஷ்பார்ச்சனை என்று சொல்லக்கூடிய 8 வகையான அர்ச்சனைகளை இப்பொழுது சுவாமிக்கு சமர்ப்பணம் செய்யப்படும். ஓம் பவாய தேவ குமாராய நமஹ. ஓம் பவஸ்ய தேவஸ்ய குமாராய நமஹ. ருத்ரஸ்ய தேவஸ்ய குமாரவத்ரே நமஹ. சமர்ப்பயாமி. ஓம் பூகீபலமாயத்தும் நாகவல்லி தலேசம் கற்பூரசூர சம்யத்தும் தாம்பூலம் பிரதீக்யதா அமிர்தேசாய சுப்ரமண்ய ரத்தனி அமிர்தம் நிவேதயாமி. தேவதமாச்சோணியும் சமர்ப்பயாமி. ஓமாமாயதனம் வேத ஆயதனவான் பவதே அக்னிரமா அபாமாயதனம் ஆயதனவான் பவதே அபாமா அபாமாயதனம் ஆயதனவான் பவதே யோ வாயோ ஆயதனம் வேத ஆயதனவான் பவதே ஆபோவே வாயோ ராயதனம் ஆயதனவான் பவதே ஏவம் வேத யோபாமாயதனம் வேத ஆயதனவான் பவதே வை தபன் அபாமாயதனம் வேத
आवयोः सककुटुम्बानां लोकक्षेमार्थं सकलसौभाग्यप्राप्तिः सिद्ध्यर्थम् अरोहदिडहार्त्रदा प्राप्तिः सिद्ध्यर्थम् கோளிலும் செய்யும் கொடும் கூட்டுகள் செய்யும் நாளில் செய்யும் வினைதாளில் செய்யும் என்னை நாடி வந்த கோளிலும் செய்யும் கொடும் கூட்டுகள் செய்யும் குமரேசரிதாலும் சிலம்போ எனக்கு முன்னே வந்து தோன்றினே எனக்கு முன்னே வந்து தோன்றினே செய்பட்டடின் மனமே மனமே நீலகண்ட நெட்டிதனில் நெருப்பு வடி வாக தோண்டி நீலகண்ட நெட்டிதனில் நெருப்பு வடி வாக தோண்டி நிரகுலத்தை அடித்த நிர்மலன் முறைகள் நிரகுலத்தை அடித்த நிர்மலன் வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை குமனுள்ளே உறவில்லை மனமே அந்த கந்தனுள்ளே கவலை இல்லை மனமே விழியலொரு பன்னிரண்டு உடையவனே என்று சொல்லி விழியலொரு பன்னிரண்டு உடையவனே என்று சொல்லி விழிகளிலே நீர் பருகி நின்றே முருகா விழிகளிலே நீர் பருகி நின்றே வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை உவனுள்ளே குறைவில்லை மனமே அந்த கந்தனுண்டு கவலை இல்லை மனமே அந்த கந்தனுண்டு கவலை இல்லை மனமே
அடிச்சு கொடுத்துட்டாங்க. அப்படியே அப்படியே செட்டாக வச்சுருப்பாங்க.